அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைந்ததுக்கு பின்னாடி பெரிய அளவுல பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறதாக அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம்மா, ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். இதில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்துகிறார். இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை இன்றைக்கு தியாகம் செய்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போது தேர்தலை சந்திக்கின்றோம். இன்றைக்கு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 53 கூட்டணியோடு சேர்த்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகின்றோம். அதிலே அதிமுக என்று பார்க்கின்ற போது 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகின்றோம். ஆக இதிலே பார்க்கின்ற போது கடந்த சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்களுடைய தோல்வி என்பது இது தோல்வி என்று கருத முடியாது. வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கின்றது. தேர்தலிலே நாங்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள் பொறுத்தவரைக்கும் நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு நடந்திருக்கிற சூழ்நிலையை பார்க்கின்ற போது ஏதோ மக்கள் ஒரு விபரீதமான முறையிலே முடிவெடுத்து இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு ஆட்சியை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் அவர்கள் இன்றைக்கு குதிரை பேரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எல்லா ஊடகங்களிலும் மற்றவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், தெரிவிக்கின்றார்கள், பத்திரிகைகளில் வருகின்றது, வலைதளங்களில் வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு எங்கள் இயக்கத்தை உடைத்து இதிலே இருந்து குளிர்காய வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையிலே நியாயம்? ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியாக அவர்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி மெஜாரிட்டி இல்லை என்று வருகின்ற போது அவர்கள் தங்களை அணுகி ஆதரவு கேட்க வேண்டும். இதுதான் நடைமுறை. ஆனால் இயக்கத்தை உடைத்து நிரந்தரமான ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு அநாகரிகமான செயல் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் ஏன் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த கட்சிக்கு வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, டிவிக்கே அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது அநாகரிகமான செயல் என்று கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு எங்கள் கட்சியில் ஒன்றாக சேர வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். 42 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் நான் கேட்பதெல்லாம், இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு அதிலும் சபாநாயகரிடத்திலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனேயே மேலே 2வது தளத்திலே அமைச்சரை சந்தித்து உறுப்பினர் கார்டுகளை பெறுகின்றார்கள். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் என்று சொல்வது, கோட்டை என்று சொல்வது ஒரு அரசு அலுவலகம். அந்த அரசு அலுவலகத்திலே வைத்து உறுப்பினர் கார்டை கொடுப்பது எந்த வகையிலே நியாயம்? ஆக எந்த வகையில் இவர்கள் வேகமாக முடிவெடுத்திருக்கிறார்கள்? இந்த முடிவுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இதிலே என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்து பாருங்கள். இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தகவல்கள் எல்லாம் ஊடகங்களிலே வந்திருக்கிறது, பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது, சமூக வலைதளங்களிலே வந்திருக்கிறது. அதனாலே தான் நான் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறேன். இதில் என்ன ஒன்றும் தவறில்லை. இப்ப இங்கிருந்து போகக்கூடிய அந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்களை ஏத்துக்கக்கூடிய நிர்வாகிகளும் தலைமை சரியில்லை, அதனாலதான் அவங்க எங்களை நாடி வர்றாங்க, எங்களை நாடி வர்றவங்களை ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே செல்கின்றார்களே தவிர தலைமை சரியில்லை என்று சொல்ல முடியாது. அப்படி தலைமை சரியில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பெற்ற வாக்குகளை விட இன்றைக்கு அதிகமாக பெற்றிருக்கின்றோம். ஆக இதிலே முன்னேற்றம் தான் நாங்கள் கண்டிருக்கின்றோமே தவிர ஏதோ ஒரு விபரீதம் இன்றைக்கு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள். அந்த மோகத்திலே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கு தலைமை நன்றாக இருக்கிறது, தலைமை திடமாக இருக்கிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தலைமை சுயமாக எடுக்கின்ற ஒரு தலைமையாகத்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த இயக்கம் இருக்கிறது. சொல்றாரு இன்னும் கொஞ்ச
கொஞ்ச நாள்ல 90% அதிமுக வந்து தாவேக்காவுக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாரு. இல்ல அவர் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கட்டும். எவ்வளவு பேர் வந்து தாவேக்காவில இருந்து தாவ போறாங்கன்றதை பார்க்க போறாங்க. எவ்வளவு காலம் இந்த ஆட்சி நிலையாக இருக்க போறதுன்றதையும் அவங்க பார்க்க போறாங்க. நிறைய பேர் அதிமுக இருந்து பிரிஞ்சு சென்று போய் அங்க சேர்ந்துட்டே இருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஒருவர் பாக்குறீங்களா? இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆலமரம் போல் தழைத்திருக்கிறது. அதிலே வீழ்துகள் போகின்ற போது அடுத்தது புதியதாக ஒரு வீழ்து உருவாகும். ஒருவர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகின்றார் என்று சொன்னால் 10 பேர் இந்த இயக்கத்திற்கு உள்ளே வருகின்றார்கள். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய பண்பாடு. சிபிஐ விசாரணை வேணும்னு ட்விட்டர்ல கேட்டிருக்கீங்க. நேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்புகளும் இருக்கு, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை இவர்கள் ராஜினாமா செய்திருப்பது மக்கள் விரோத செயல். இன்றைக்கு அரசாங்கம் தேர்தல் ஆணையம் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து தேர்தலை நடத்துகிறது. அந்த தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே தேர்தல் முடிவு வந்து கிட்டத்தட்ட 21 நாட்களிலே அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இன்னொரு சட்டசபையை அவர்கள் பார்க்கவில்லை. பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட சில வாரங்களிலேயே சில நாட்களிலேயே அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் என்று சொன்னால், அதனை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக ஆளுங்கட்சியிலே சேர்கிறார் என்று சொன்னால் இதிலே ஆதாயம் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் எல்லாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தராங்க மரகதம் குமரவேலுக்கு, அப்புறம் 2 வாட்டி சட்டப்பேரவை உறுப்பினராக ஒரு பதவி கொடுக்குறாங்க, வாய்ப்பு தராங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது விசுவாசம் இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, நான் குறிப்பிட்டு அவர்களை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். அவர்களுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தில் செல்கின்ற வாய்ப்பு 2 முறை உருவாக்கி கொடுத்தார்கள். ஒரு முறை வெற்றி பெற்றார், ஒரு முறை தோல்வியடைந்தார். இன்னொரு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்ற வாய்ப்பை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் உருவாக்கி கொடுத்தார். அப்படி உருவாக்கி கொடுத்த அது விசுவாசம் அவர்களுக்கே துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு வெளியே சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்பதை காட்டுகின்றது. கடந்த காலத்துல வந்து தேமுதிக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அதிமுக இப்படிதான் இருப்பீங்க. அப்போ வந்து அநாகரிகமா தெரியல அந்த சம்பவங்கள் நடந்த போதெல்லாம். இல்ல, அப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் போனதுக்கு அநாகரிகம் சொல்றீங்க. கடந்த காலத்துல இதே மாதிரி தான் நடந்தது. தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக விலைக்கு வாங்கிச்சு. இதே மாதிரி நிறைய விலைக்கு வாங்கல, அப்படி சம்பவம் நடக்கல. அந்த சூழல் எல்லாம் வேறோ, இன்னைக்கு நடக்கிற சூழல் எல்லாம் வேறோ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.